நம்ம இறால் மீன் இருக்குல்ல, அந்த மீன் கருவாடு நல்லா காய வச்சது, வறுத்து வச்சுருக்கு, குழம்பு மாதிரி வைக்கிறதுக்கு. அதுக்கு தேவையானது வாழைக்காய் போட்டு வைக்கேன். வாழைக்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய், பச்சை மிளகா, பொடி வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு, தக்காளி, புளி ஊற வச்சுருக்கு. தேவையான அளவு எண்ணெய், உப்பு, பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கு. எண்ணெய் தேவையான அளவு சேர்த்துருக்காங்க. அதே இடத்துக்கு லோடு இறக்க வந்திருக்கு. லோடு இறங்கலை. லோடு லேட்டாக அவங்களுக்கு இறக்கிறதுக்கு. இப்போ சமையல் பண்ணிடுவோம்னு சொல்லி சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கு. கடுகு சேர்த்துருக்காங்க, வெந்தயம், கருவேப்பிலை, பூண்டு, பொடி வெங்காயம் சேர்த்துருக்காங்க. நல்லா வதங்கட்டும். வண்டியில் உள்ள கிச்சனு. வண்டியில் சமையல் பண்ணதில் இந்த மாதிரி டேங்கில் தண்ணி பிடிச்சி வச்சுக்கிடுது. தேவையான அளவு தண்ணி. 2 நாள் 3 நாள் ஓட்டம்லாம் இருக்கும். ஒரு வண்டிக்கு ஒரு டிரைவர் தான். கிளீனர்லாம் நம்ம ஊரே மாதிரி கிடையாது. மாங்காய் புளி சேர்க்கறதுனால தக்காளி ஒன்றே சேர்க்குது. புளிப்பு, மாங்காய் நல்லா புளிப்பு இருக்குது. உப்பு சேர்த்துருக்காங்க. காயெல்லாம் சேர்த்துருக்காங்க. மசாலா, சில்லி பவுட்ரு, மல்லி பவுட்ரு, மீன் மசாலா, மஞ்சள் பொடி, சேர்த்துருக்காங்க. சில்லி பவுட்ரு, மல்லி பவுட்ரு, குழம்பு மசாலா. புளி தண்ணி சேர்த்துருக்காங்க. தண்ணி தேவையான வேகட்டும். வேக்காடு வெந்த வரவு மீனை கருவாடை போட்டு எடுக்க வேண்டியதான். கருவாடை சேர்த்துருக்காங்க. இப்போ குழம்பு ரெடி ஆகிட்டு
இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.